இன்றைக்கு ஊழல் நடக்காத துறையே இல்லை. திமுக கொள்கையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான். இப்பதான் ஒரு மந்திரி போட்டிருக்கிறாங்க, நான் மைன்ஸ்ல ஒரு மந்திரி போட்டிருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அந்த மந்திரி எல்லாம் பயன்படுத்துறாங்க, நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தல. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தல. இங்கிருந்து அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய அமைச்சர்கள்லாம் இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமா இந்த அரசுக்கு மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்கள் திட்டம் தீட்டி அந்த முறையா கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. வேற எந்த பணியும் செயல்படுத்த மாதிரி தெரியல. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஜல்லி கட்டுமான பொருட்கள் விலை என்ன? அதிமுக ஆட்சியில் எம்சான் 3000 வித்தது, இப்ப 5500 ரூபாய் ஒரு யூனிட். அதே போல ஒரு யூனிட் ஜல்லி 2000 வித்தது, இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. அதே போல ஒரு டன் கம்பி 40000 வித்தது அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 70000 விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 240, இன்னைக்கு 340. இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவர்களாம் வீடு கட்டணும்னா அங்கங்க இருக்கின்ற ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பகுதியில் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வழங்கணும். இதனால ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இனிமேல் திமுக ஆட்சி வரைக்கும் வீடே கட்ட முடியாது. வீடு வேணா கட்டலாம், கனவுல கட்டலாம், நிஜமா கட்ட முடியாது. அதுபோல தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள். இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு விற்பதாக தகவல். அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த 10 ரூபா அதிகமா கொடுத்து இந்த டாஸ்மாக் கடையில் வாங்குறதுனால 15 கோடி ரூபாய் இன்றைக்கு மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. யாரு? செந்தில் பாலாஜி இங்கே சவுண்ட் கொடுக்குறாங்க. அங்க ஒரு 10 ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த திட்டத்தையே துவக்கி வச்சார். ஏன்னா அண்ணா திமுக யார் யார் போறாங்களோ அவரெல்லாம் இப்படிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துறாங்க. திமுக கட்சிக்காரர் திமுக மேலிடம் பயன்படுத்துது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடினா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படின்னா 4 வருஷத்துல இந்த 10 ரூபா வசூல் பண்ணுவதுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி பக்கமா வந்துடுது. இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.